Yeah, actually I was brainathon starting from brainathon 9 நான் பண்ணிட்டே இருக்கேன். நடுவுல ஒரு பிரேக்னால ஐ குட் நாட் டூ brainathon 11. அது இல்லாம நான் கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்ணும்போது 90 days சேலஞ்ச்ல இருந்தேன். அப்ப வந்து எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. நீங்க 21 days மாத்தும் போது அந்த ஷிஃப்ட் கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. நான் ஸ்ரதுவோட வீடியோ தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஸ்ரது வந்து இவ்ளோ ஸ்மால் ஏஜ்ல ஷீ குட் ரீட்னா ஒய் கான்ட் மை சன் ஆல்சோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிட்டு நீங்க சொல்ற ஒரு கோர்ஸுமே நான் டெய்லி ரெகுலரா ஃபாலோ பண்ணி நான் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணுவேன். அவனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணுவேன். இப்பயுமே என்னோட இதுல என்னோட கூகுள் ஷீட்ல கூட நான் போட்டு வச்சிருப்பேன். இன்னைக்கு என்னென்ன டாபிக்ஸ் எடுக்கணும், என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், எந்தெந்த லாங்குவேஜ்ல நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரெட் ஷீட் மாதிரி போட்டு ஒரு டாபிக் முடிச்சதும் நான் டன் கொடுத்து அந்த மாதிரி நான் ரெகுலரா அவனுக்காகவே டெடிகேட் பண்ணி இந்த ஒர்க் பண்ணிட்டு இப்போ ரீசெண்டா நீங்க போஸ்ட் பண்ணிருக்கீங்க, மேபி நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. இஸ் ஏபிள் டு டெல். நான் வீடியோல ஷேர் பண்ணது 20 ஃப்ளோவா சொன்னது 20 திருக்குறள். ஆனா ஹி குட் சே 25 அரௌண்ட் 25. ஆனா நாட் இன் அ சீக்வன்ஸ் 25 ரேண்டமா எனக்கு தெரிஞ்சதை ஃபர்ஸ்ட் நான் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு ஓகே லெட் மீ ட்ரை இன் சீக்வென்ஷியல் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி ஒரு 2 months முன்னாடி எங்க அம்மா வீட்டுல என்ன நடந்ததுன்னு கூட ஹி குட் ரீகலெக்ட் அண்ட் எனக்கு அதுதான் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. என்னடா அது இது 2 வயசு பையனுக்கு இவ்ளோ மெமரி பவர் இருக்குன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நான் ஊருக்குலாம் போனேன்னா என்னோட இவன் வயசுல இருக்கிற பசங்க எல்லாம் வந்து சும்மா அவங்க ரேண்டமா ஏதாவது டாய்ஸ் வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. பட் இவன் வந்து அந்த டாய்ஸ் எதுவுமே டச் பண்ண மாட்டான். வேகமா போவான். ஏதாவது ஒரு புக் இருந்ததுன்னா எடுத்துட்டு வந்து சும்மா இப்படி இப்படி பண்ணிட்டு ரீட் பண்ற மாதிரி பண்ணுவோம். ஓகே ஹீஸ் ரெடி ஃபார் ரீடிங் ஆல்சோ அப்படின்னு கொஞ்சம் நான் இப்போதான் ஃபோனிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட டார்கெட்னு சொல்ல முடியாது. என்னோட ஆசை என்னன்னா ஒரு 3 yearsக்குள்ளக்க அவன் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா I'll be the proudest. Definitely will be possible. Superb, Swati. Really, I'm so inspired by the way how the child is able to tell the Tirukural in sequential order. That is fantastic, right? The linking memory and all we do, but the application of linking memory is what I'm seeing from him, how he is able to remember in the sequential order. That's amazing, actually. ஆக்சுவலி நான் புக் வச்சு கூட அவனுக்கு சொல்லி கொடுக்கல. ஆனா அந்த வீடியோல புக் இருக்கும். நான் புக் வச்சு சொல்லி நான் ஜஸ்ட் ரேண்டமா அவனுக்கு வந்து எப்பயாவது தூங்க வைக்க போகும்போது அந்த ஸ்லீப் டாக்ன்றத வந்து நான் கொஞ்சம் லைட்டா இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். சரி திருக்குறள் சொல்லி கொடுத்து பாப்போம் எப்படி இருக்கு ஸ்லீப் டாக்ல அப்படின்னு. அதே மாதிரி அந்த ஒரு 1 month பிஃபோர் வந்து ஸ்லீப் டாக் வந்து ரொம்ப ஃபுல் ஃபிளெஜ்டா ட்ரை பண்ணேன். ஏன்னா இவனுக்கு வந்து ஹேர் கட் பண்ற ஃபர்ஸ்ட் டைம் ஹேர் கட் பண்ண போறோம். நிறைய பேர்கிட்ட நான் கேட்டிருக்கேன் இந்த மாதிரி பசங்கெல்லாம் கட் பண்ணவே விடாதுங்க கத்துங்க அப்படின்னு. அப்ப வந்து நான் ஸ்லீப் டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் 1 week பிஃபோரே. நீ வந்து மாமா உன்னை புடிச்சுப்பாங்க வியான், நீ வந்து கோஆப்ரேட் பண்ணணும், காமா இருக்கணும். அப்படியே ஒரு டிராஸ்டிக் ஷிஃப்ட் இருந்தது அந்த ஹேர் கட் பண்ற அன்னைக்கு. எனக்கு எல்லாருக்குமே ஹேர் கட் பண்ற அண்ணாக்கு கொண்டு ஷாக் ஆயிடுச்சு. எப்படிடா இது இவ்ளோ அமைதியா இருக்கான், கோஆப்ரேட் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப அப்படியே கூஸ் பம்ஸ் மொமெண்டா இருந்தது. நிறைய பேர் வந்து கேட்டாங்க என்னது இது இவ்ளோ அமைதியா இருக்கான், ஹேர் கட் பண்ண விடுறான். எந்த புள்ளைய ஃபர்ஸ்ட் பண்ணும்போது கோஆப்ரேட்டே பண்ணாது, கத்தும் அழுவும், பாட்டுக்கு அமைதியா உட்கார்ந்து இருந்தான். எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நான் மிராக்கிள் ஸ்டோரிஸ்ல ஷேர் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். சரி ஓகே கால்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். Superb, Swati. This is only the beginning. I'm telling you, this is only the beginning. And even here, so how long you have been doing whole brain acceleration, dear? It's been a year. So continuously doing it consistently. ஒரு ஒன் மட்டும் நான் பண்ணல, மத்தபடி கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கேன். So just continue. So from ரொம்ப ஃபீல் பண்றேன் இது 1 year பிஃபோராவே ஜாயின் பண்ணிருக்கலாம், அவன் சின்ன பையனா இருக்கும் போதே ஜாயின் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு. எனக்கு அப்போ அந்த அவேர்னஸ் இல்ல. நான் கரெக்டா 1 year முடிஞ்சதுமே அப்பதான் உங்க வீடியோ இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா பார்க்க ஆரம்பிச்சேன்.
என் ஹஸ்பண்ட்ட கேட்டேன். ஃபர்ஸ்ட் அவர் சப்போர்ட்டிவாவே இல்ல. வேண்டாம் இது இதுக்கு 7,000லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமேட்டு தான் சரி ஓகே. சரி நீ பண்ணு. ஆனா யூஸ்ஃபுல்லா இல்லைன்னா நான் ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு பார்த்தா அவரே அந்த ஷிஃப்ட் பார்க்க அந்த மிராக்கிள்ஸ்லாம் பார்க்க அவரே வந்து பிரிண்டர் வாங்கி தர ஆரம்பிச்சிட்டாரு. பேப்பர்ஸ் அஃபோர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. That's எல்லாமே lovely. அவர் போய் சொல்றாரு, ஜாயின் பண்ணுங்க நல்லா இருக்கு. ஸ்பீச் டிலே மெயினா இல்ல. நான் வந்து மெயினா நான் ஃபோக்கஸ் பண்ணது என்னன்னா, போன் அவன் பார்க்க கூடாது. அதே மாதிரி அவன் சீக்கிரம் ரீட் பண்ணணும், பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஒன் 1.25 வயசுல எல்லாம் நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டான். எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நான் Correct. அவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே முடிஞ்சதும் ஜாயின் பண்ணேன். இப்போ 1 இயரா கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். Fantastic, Swati. Seriously, this is what I always say for parents who say that I want to go and consult with my husband. My this all that. I always say, நீங்க போய் கேட்டீங்கன்னா they will say no because they do not know it, right? So ask them to come and attend my webinar. At least I will show all these things so that at least they will think about it. But if you go and say, they will plainly they will say, what is that? Why do we have to spend 7,000? What is the use? No, that is what they will say until they see one result. But one thing, if they start to see, then their support will be like unconditional. Like they will be supporting like so much. But that first step we mothers have to take for sure. Thank you so much, Swati, for sharing. Let's do it. Like many parents have stopped themselves because their family don't support them. But I have a lot of stories just like Swati saying that initially they were not accepting, they were not supporting me. They won't even let me to do it. But right now, after the child, because the child will show the results within a few days, and once you start to do consistently, you start to see.